அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனுடைய வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் மாறி மாறி வரக்கூடிய ஒன்று. உயர்வு, தாழ்வு, வறுமை, செல்வம் என்பன ஓர் சுழற்சியாக மனித வாழ்வில் வந்து போகக்கூடிய ஒன்று. மனிதனுக்கு மனிதர்களாலும் நம்மை சுற்றி வாழக்கூடிய நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஷைத்தான்களாலும் ஜின் வர்க்கத்தினாலும் நிறைய தீங்குகள் ஏற்படலாம். வாழ்வில் நெருக்கடி, வறுமை, கஷ்டம், நஷ்டம் என்பன இவ்வாறான காரணங்களாலும் கண்ணூறு போன்றவற்றினாலும் அதே நேரம் அல்லாஹ்வுடைய சோதனையாகவோ அல்லது தண்டனையாகவோ கூட எங்களுக்கு ஏற்படலாம். இவ்வாறான கஷ்டம், நஷ்டம், கடன் தொல்லைகளை விட்டும் வாழ்க்கையின் நெருக்கடிகளில் இருந்தும் விடுபட வேண்டுமென்றால் இந்த துஆவை நாம் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பலாய் முசீபத்துக்களை அல்லாஹ் எம்மை விட்டும் நீக்கி விடுவான். கடன் தொல்லையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். நாம் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த துஆவை ஓதிவிட்டு தூங்கினால் அல்லாஹ் எம்மை மனிதர்களின் தீங்குகளிலிருந்தும் ஷைத்தான்களின் அதாவது ஜின் வர்க்கங்களின் தீங்குகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பான். இதை நாம் இங்கு புகாரி 4008 மற்றும் 5009 மற்றும் திருமிதியில் 2882 ஆகியவற்றில் பதியப்பட்டுள்ள ஹதீஸ்களின் அடிப்படையில் கூறுகின்றோம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இதுதான் அந்த துஆ. இதை நாம் எழுதி மனனமிட்டு இரவு தூங்குவதற்கு முன்பு இன்ஷா அல்லாஹ் ஓதி வருவோம். அல்லாஹ் நாடினால் எம்முடைய கடன் தொல்லைகளை நீக்குவான், எம்முடைய வாழ்வில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை நீக்குவான், நெருக்கடிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.